அரசன் மற்றும் புத்திசாலி சிறுவன். அரசரின் ஆலோசனை. அரண்மனையில் ராஜ சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் அரசன் யோசிக்கிறார். நம்ம நாட்டில் யார் உண்மையா புத்திசாலி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சாலையில் பாறை வைக்கப்படுகிறது. அரசனின் ஆணைக்கிணங்க ஒரு பெரிய பாறை முக்கிய சாலையில் வைக்கப்படுகிறது. அருகில் ஒரு குறிப்பு. இந்த பாறையை நகர்த்தும் ஒருவருக்கு பரிசு காத்திருக்கிறது. மக்கள் பாறையை வெறுக்கும் காட்சி. பலரும் அந்த வழியாக செல்கிறார்கள், ஆனால் யாரும் பாறையை நகர்த்த முயலவில்லை. இதை கண்டிப்பா அரசாங்கமே சரி செய்யணும் என்று சொல்லி விலகி செல்கிறார்கள். சிறுவன் கிருஷ்ணா வருகை. ஒரு சிறிய வயதுடைய கிருஷ்ணா பசுமை காய்கறி கூடை தூக்கிக்கொண்டு அந்த வழியாக வருகிறான். பாறையை நோக்கி யோசனை. கிருஷ்ணா பாறையை பார்த்து நின்று யோசிக்கிறான். இதனால் நமக்கு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் சிரமம். நம்மால் முடிந்த உதவியை செய்யலாம். பாறையை தள்ளும் முயற்சி. அவன் தன் கூடை வைத்தான், பாறையை தள்ளுகிறான். பலமாய் கையை வைத்து தள்ள வியர்வை சிந்துகிறது. பாறை நகர்கிறது. முக்கிய தருணம். பாறை நெகிழ்ந்து நகர்கிறது. கிருஷ்ணா மகிழ்ச்சி அடைகிறான். தங்கப்பெட்டி மற்றும் அரசனின் கடிதம். பாறையின் கீழே ஒரு தங்கப்பெட்டி, அதனுடன் ஒரு சுருள். சுருளில் எழுதியிருப்பது: உங்கள் முயற்சி, உங்கள் நற்குணம் நம்ம நாட்டுக்கு தேவை. இது உங்கள் பரிசு. அரண்மனையில் விருந்தோம்பல். கிருஷ்ணா அரசனிடம் அழைக்கப்படுகிறான். அரசன் அவனுக்கு பரிசளிக்கிறார், தங்கச்சங்கிலி மற்றும் பாராட்டு. வீடு திரும்பும் கிருஷ்ணா. கிருஷ்ணா மகிழ்ச்சியுடன் வீடு திரும்புகிறான். தெரு மக்கள் அனைவரும் கண்ணடிமில் பெருமை மிளிர அவரிடம் பாராட்டு சொல்கின்றனர்.